நிறைய பேர் சொல்லுவாங்க பணப்பிரச்சனைக்கு காரணம் என்னுடைய தலைவிதின்னு சொல்லுவாங்க. தலைவிதியில் இல்லை, உங்களுக்கு எப்பயாவது பணப்பிரச்சனைகள் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த 5 விஷயத்தை நீங்கள் பண்ணாதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். நிறைய பேர் கூப்பிட்டுட்டு இந்த ஏதாவது பணப்பிரச்சனை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்னுடைய தலைவிதி இல்லைங்க, அவன் இப்படி பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா குடும்பத்தில் இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாம் வெளியே தான் காரணம் கண்டுபிடிப்பாங்க. நான் எப்போ சொல்லுவேன், உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கிறதாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக ஃபினான்ஸ் கைகாரியம் பண்ண தெரியல அப்படின்னு அர்த்தம். பர்டிகுலர்லி நான் சொல்ல போகிற ஒரு 5 ரூல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, உறுதியாக நீங்கள் பொருளாதார பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள் அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். பணப்பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். என்ன அந்த 5 விஷயம்? 5 ரூல் என்ன? 1வது ரூல், உங்களுடைய 6 மாதத்திற்கான செலவு எவ்வளோ வருமோ அவ்வளவு அமௌண்டாவது சேவிங்ஸ் வைத்திருக்கீங்களா? சேவிங்ஸ் வைக்கலைன்னா பிரச்சனையிலாக போகிறீங்கன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாதம் உங்களுக்கு 50,000 ரூபா செலவுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 லட்சம் ரூபாயாவது உங்கள்ட்ட சேமிப்பாக இருக்கிறதா? சேமிப்புன்னா என்ன? எப்போ வேணாலும் இருக்கிற மாதிரி எங்கேயாவது சேமிப்பு வைத்திருக்கிறீர்களா? அப்படி இல்லைன்னா எப்பயாவது நீங்கள் பிரச்சனையில் ஆயிடுவீங்க, பண பிரச்சனையில் வர போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறோம்? சார், ஒரு உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஒரு மாதம் வேலைக்கு போகல, என்ன பண்ணுவீங்க? அப்போது 6 மாதமாவது சேமிப்பு இருக்க வேண்டும். இனி 6 மாதம் இல்லை, அட்லீஸ்ட் 3 6 மாதம் உறுதியாக இருக்க வேண்டும். இல்லைன்னா பிரச்சனையில் மாட்டப் போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். 1. 2, உங்களுடைய மாத வருமானத்தின் 10% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மாற்றி வையுங்கள். எதுக்காக? பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறதுக்கு. என்ன பாசிவ் இன்கம்னா, நம்ம எப்பவும் வாழ்க்கையில் இதே மாதிரி வேலை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. எப்பயாவது வேலை பார்க்க முடியாத டைமிலையும் வருமானம் வருவது, அதாவது நம்ம வேலை பார்க்காம நமக்கு வருமானம் வருது பார்த்தீங்களா, அதைத்தான் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தில் யாராவது பணக்காரன் ஆயிருந்தான்னா உறுதியாக சொல்லுகிறேன், அவங்களுக்கு பாசிவ் இன்கம் இருந்திருக்கும். பாசிவ் இன்கம் இல்லாத ஒருபோதும் உங்களால் பணக்காரன் ஆகவே முடியாது. அப்போ உங்களுடைய ஒரு மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னா அதில் 10,000 ரூபாய் பாசிவ் இன்கம் உண்டாக்குவதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் மாற்றி வைக்கலேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பணப்பிரச்சனையில் ஆயிடுவீங்க அப்படின்னு சந்தேகமே இல்லாமல் சொல்லுவேன். நான் பணப்பிரச்சனை ஆகிறதுக்கு 3வது காரணம் என்ன தெரியுங்களா? டேம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. இன்சூரன்ஸே நிறைய எடுக்கிறது இல்லை நிறைய பேர். இனி டேம் இன்சூரன்ஸ் ரொம்ப கம்மியான ஆளு தான் எடுத்திருப்பாங்க. இன்சூரன்ஸ்னால் கரெக்டு டேம் இன்சூரன்ஸ் தான். என்ன டேம் இன்சூரன்ஸ்னால், ஒரு சின்ன ப்ரீமியம் கொடுத்து பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதோட பேர் தான் டேம் இன்சூரன்ஸ். சின்ன அமௌண்ட் கொடுத்துட்டு பெரிய அமௌண்ட் எடுப்போம், பெரிய அமௌண்ட்டோட இன்சூரன்ஸ் எடுப்போம். சாதாரணத்தில் என்ன, எல்லா இன்சூரன்ஸும் அடைச்ச பணம் திருப்பி கிடைக்கும். ஆனால் டேம் இன்சூரன்ஸில் பணம் திருப்பி கிடைக்காது. ஏன் திருப்பி கிடைக்காது? ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் அடைக்கிறோம் நம்ம. டேம் இன்சூரன்ஸ் உங்களுடைய ஒரு வருடம் எவ்வளோ வருமானம் வருகிறதோ அதோட 10 டைம்ஸ் 10 மடங்காவது, 10லேருந்து 20 மடங்கு வரை ஆகலாம், மினிமம் 10 மடங்காவது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு மாதம் 50,000 ரூபாய் வருமானம் வச்சுக்கோங்க. அப்போ 12 மாதம் 6 லட்ச ரூபா வருமானம். 6 லட்ச ரூபா வருமானம் இயர்லி வருதுன்னா நீங்கள் மினிமம் 60 லட்ச ரூபாயோட இன்சூரன்ஸ் எடுத்திருக்க வேண்டும். டேம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ டேம் இன்சூரன்ஸ் 10 டைம்ஸ் எடுக்கலைன்னா நீங்களும் உங்களுடைய குடும்பம் முக்கியமாக உங்கள் குடும்பம் ஒரு பிரச்சனையில் ஆயிரும் அப்படிங்கிற சந்தேகமே இல்லாமல் புரிஞ்சுக்கோங்க. 3வது விஷயம். 4வது ரூலில் 30% ரூல்னு சொல்லுவோம். ஏன்னா 30% ரூல், நம்ம ஆள்கள்லாம் வீடு வைக்கணும், பெரிய பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம். அங்கங்கே காசை கடன் வாங்கி லோனெல்லாம் எடுத்து வீடு கட்டுவான். வீடு கட்டிட்டு வீட்டில் படுத்து தூங்க முடியாது. ஏன்னா இந்த காசு அடைக்கிறதுக்கு ஓடிட்டு இருப்பாங்க.
அப்போ வீடு கட்ட வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வீடு கட்டுறப்போ கரெக்டாக பிளான் பண்ணி கட்டலைன்னு வச்சுக்கோங்க, வீடு உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிடும்னு சந்தேகமே இல்லாத விஷயம். இந்த வீடு கட்டுறப்ப நீங்கள் லோன் எடுக்கிறீங்கள, அப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் சொல்கிறேன். 30% ரூல் என்ன அப்படின்னா, உங்களுடைய மந்த்லி இன்கத்தின் எவ்வளோ இன்கம் வருதோ, வருமானம் வருதோ, அதோட 30%க்குள்ளே தான் ஹவுசிங் லோனை இஎம்ஐ வர வேண்டும். 30லேருந்து 35% வரை ஆகலாம். அதுக்கு மேலே ஹவுசிங் லோனை இஎம்ஐ வருதுன்னா நீங்கள் பணப்பிரச்சனையில் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ 30%க்குள்ளே இஎம்ஐ வர்ற மாதிரி ஹவுசிங் லோன் எடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டுங்க. பெரிய வீடு கட்டி வாழ்க்கை சின்னதாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்போ ஃபாலோ பண்ணுங்கள் 30% ரூல். 5வது ரூல் என்ன தெரியுங்களா? அந்த ரூல் ஆஃப் 100ன்னு சொல்லுவாங்க. நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அப்போ ரியல் எஸ்டேட்டில் போட்டிருக்கலாம், கோல்டில் இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கலாம், இக்விட்டியில் இருக்கலாம். இப்படி பல இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அதில் இக்விட்டின்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது. அப்போது அது என்னுடைய கண்ணோட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆனால் நிறைய பேர் அதில் போட மாட்டான். சில ஆளுகள் முழு பணம் அதில் கொண்டு போடுவாங்க. எப்போது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒரு இடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பல இடத்துல போடுங்க, ஆனால் போடுறப்போ எங்கெங்கே எவ்வளோ போடணும்னு அளந்து போடுங்க, அதான் கரெக்ட் அப்படிம்பாங்க. இக்விட்டியில் எவ்வளோ போடணும், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டி உள்ளனால இக்விட்டியில் என்ன போடணும் அப்படின்னு சொல்கிறது தான் ரூல் ஆஃப் 100 அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன, உங்கள் வயசு எவ்வளவு, 100லேருந்து உங்கள் வயசை குறைங்க, அப்போ எவ்வளோ வருதோ அவ்வளோ % இக்விட்டியில் பணம் போடலாம். ஏன் இக்விட்டிங்கிறோம்? இக்விட்டியில் பணம் போட்டால் ஒன்று லாங் டைமில் போடணும், 2 நல்ல ரிட்டர்ன் வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, என்னுடைய அமௌண்ட்டு எவ்வளவு போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 100லேருந்து உங்கள் வயசு குறைச்சிட்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ %. ஃபார் எக்ஸாம்பிள் 100லேருந்து என்னுடைய வயசு 52. இப்போ 100லேருந்து 52 குறைச்சா 48. அப்போ என்னுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 42% இக்விட்டியில் போடலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்? இக்விட்டி லாங் டைம் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நல்ல இடத்துல படித்து போட்டோன்னா. அப்போ இந்த மாதிரி அதான் ரூல் ஆஃப் 100ங்கிறது. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஃபினான்ஷியல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க தான் பணப்பிரச்சனையில் ஆகிறாங்க. அப்போ பணப்பிரச்சனை ஆகிறது தலைவிதி அது இதெல்லாம் சொல்லாதீங்க. நான் எப்படி சொல்லுவேன், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபினான்ஷியல் ரூலை ஃபாலோ பண்ணலைன்னா பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள். கவனமாக இருங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.